அனைவருக்கும் வணக்கம். எமிஸ் இணையதளத்தில் ஸ்கூலோட லாகின்ல புதுசாக ஒரு மாடியூல் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஸ்கூல் லாகின் பண்ண உடனே டாப்பில் இருக்கிற அப்ரூவல்ஸுங்கிற மெனுவை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் எஸ்ஐடிஎஸ்ங்கிற பகுதியில் பாருங்கள். தேர்ட் ஒன்னாக எஸ்ஐடிஎஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ரா நீட்ஸுங்கிற ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் உங்கள் ஸ்கூலோட நேம் தரப்பட்டிருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்கூலோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். அதாவது பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட வருடம், தரம் உயர்த்தப்பட்டிருக்குதுன்னா அந்த அரசாணை எண் மற்றும் அதோட தேதியை ஃபில் பண்ணணும். மாணவ மாணவிகளோட எண்ணிக்கையை ஃபில் பண்ணணும். அடுத்ததாக உங்கள் ஸ்கூல் எந்தெந்த வில்லேஜஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். அடுத்தது ஆசிரியர் அல்லா பணியாளர்களோட எண்ணிக்கையை ஃபில் பண்ணணும். இந்த பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ண உடனே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான பகுதி தரப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கொஷினாக ஆர்சிசி தளத்தோடு இருக்கக்கூடிய வகுப்பறைகளோட எண்ணிக்கையை ஃபில் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, வகுப்பறைகளோட எண்ணிக்கை தான் இங்கே ஃபில் பண்ணணும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவைலபிள் அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே எவ்வளவு வகுப்பறைகள் இருக்குது அப்படிங்கிற மொத்த எண்ணிக்கையை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதாவது ஆர்சிசி தளத்தோடு இருக்கக்கூடிய வகுப்பறைகளோட எண்ணிக்கையை ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 வகுப்பறைகள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த 20ல் நல்ல நிலையில் எவ்வளவு, நீடு டு ரிப்பேர் எவ்வளவு, டு பி டெமாலிஷ் எவ்வளவு, இந்த 3 களத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு கலமில் ஃபில் பண்ண அவைலபிள் கவுண்ட்டுக்கு டேலி ஆகணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 20ன்னு ஃபில் பண்ணுறீங்கன்னா 20மே நல்ல நிலைனா குட்டுங்கிறது கீழே 20ங்கிறத போட்டுருங்க. ஒருவேளை 20ல் 18 நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா 18ங்கிறத மட்டும் இங்கே குட்டுக்கு கீழே போடுங்க. நீடு டு ரிப்பேர் ஒன்றுனா இங்கே 1 போடுங்க. அடுத்தது டு பி டெமாலிஷ்டு ஒன்றுனா இங்கே 1 போடுங்க. அப்போ இந்த 18 + 1 + 1 டோட்டல் பண்ணும்போது இந்த அவைலபிள் கவுண்ட் 20க்கு டேலி ஆகணும். இதே போல் தான் கீழே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விவரங்களுக்கும் அவைலபிள் எவ்வளவோ அந்த அவைலபிளுக்கு குட்டு, நீடு டு ரிப்பேர், டு பி டெமாலிஷ் 3மே டோட்டல் பண்ணும்போது டேலி ஆகிற மாதிரி சரியாக பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரிமார்க் களம் தரப்பட்டிருக்கு. அந்த வகுப்பறைகள் சார்ந்து ஏதாவது ரிமார்க் ஃபில் பண்ணணுன்னா ஃபில் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் கிளாஸஸ் எவ்வளவு தேவையோ வகுப்பறைகளோட எண்ணிக்கையை இங்கே நிரப்புங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின். இது முடித்ததுக்கப்புறமா அடுத்தது ஆஸ்பெட்டாஸ் ரூஃப் ஸ்ட்ரக்சரோட கிளாஸ் ரூம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிளாஸ் ரூமோட கவுண்ட்டை மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஷினுக்கு அதில் நீங்கள் குட், நீடு டு ரிப்பேர், ஸ்ப்ளிட் அப் தேவையில்லை, கவுண்ட்டை மட்டும் நிரப்புனீங்கன்னா போதுமானது. அடுத்ததாக பாருங்கள், ஏற்கனவே வகுப்பறைக்கு சொல்லப்பட்டது போலவே லேபு, ஸ்டாஃப் ரூம், ஹெச்எம் ரூம், ஆஃபீஸ் ரூம், அதர் ரூம், இது எல்லா எண்ணிக்கையும் சரியாக இங்கே ஃபில் பண்ணணும். அந்த எண்ணிக்கைக்கு குட் கண்டிஷன், நீடு டு ரிப்பேர், டு பி டெமாலிஷ் 3ஐயும் ஆட் பண்ணும்போது அவைலபிள் கவுண்ட்டுக்கு டேலி ஆகணும். இது ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ரூம் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான பகுதி. இதை முடித்ததுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாய்லெட் அவைலபிள் கவுண்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும். அதில் பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸு சிடபிள்யூஎஸ்என், ஸ்டாஃபு, பாய்ஸ் யூரினல்ஸ், கேர்ள்ஸ் யூரினல்ஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு கலமில் ஃபில் பண்ணுறது அவைலபிள் எண்ணிக்கையை ஃபில் பண்ணுறீங்க. அடுத்தடுத்த கலமில் அந்த மொத்த எண்ணிக்கையில் நல்ல நிலையில் எவ்வளவு இருக்குது, ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலையில் எவ்வளவு இருக்குது, அடுத்தது இடிக்கப்பட வேண்டிய நிலையில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பிரித்து அடுத்தடுத்த கலமில் ஃபில் பண்ணுறது போலவும், அடுத்ததாக ரிமார்க் ஃபில் பண்ணுறதுக்கான பகுதியும், கடைசியாக அடிஷ்னல் ரெக்குயரை ஃபில் பண்ணுறதுக்கான பகுதியும் தரப்பட்டிருக்கு. இதை சரியாக பூர்த்தி செஞ்சுருங்க. அடுத்ததாக ட்ரிங்கிங் வாட்டரோட ஃபெசிலிட்டியை பற்றி ஃபில் பண்ணுறதுக்கான பகுதி தரப்பட்டிருக்கு. அதில் மோட்டார், அடுத்தது டேபு, டேங்க்கு, காம்பவுண்ட் வால், இந்த எண்ணிக்கையை சரியாக அவைலபிள் எவ்வளோ மோட்டார் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபில் பண்ணணும். அடுத்தடுத்த கொஷினில் ஏற்கனவே சொன்னது தான், சேம் அதே போல் குட்டு, நீடு டு ரிப்பேர், டு பி டெமாலிஷை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடிஷ்னல் ரெக்குயர் இருந்ததுன்னா ஒரு கொஷினுக்கு நேராகவும் கடைசி கலமில் அடிஷ்னல் ரெக்குயர் ஃபில் பண்ணுறதுக்கான பகுதி தரப்பட்டிருக்கு. இந்த 3 பகுதியும் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ண வேண்டியது
டோட்டல் லேண்ட் ஏரியா அவைலபிள், உங்கள் பள்ளியில் எவ்வளவு இடவசதி இருக்குது அப்படிங்கிறத ஏக்கரில் ஃபில் பண்ணணும். சரியாக நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன இதில் மெஷர்மெண்ட்டில் வச்சுருந்தாலும் அதை ஏக்கருக்கு மாற்றிட்டு இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது, நம்ம புதுசாக ஸ்கூலில் மறுபடியும் அடிஷ்னலாக ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா எவ்வளவு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கொஷினாக கேட்கப்பட்டிருக்கு. இதில் லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு, டோட்டல் ஏரியா எவ்வளவு, அதாவது அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான லேண்ட் ஏரியா அவைலபிளை இந்த பகுதியில் சரியாக ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த உங்கள் பள்ளி வந்து யாரோட பெயரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல் நேமா, சிஇஓ நேம், கவர்மெண்ட் நேம், இந்த 3 ஹெட்டிங் கேட்டகரியில் இருந்ததுன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா மட்டும் நோன்னு கொடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இப்போது ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணதில் இடிக்கப்பட வேண்டிய நிலையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்படி ஏதாவது கட்டடத்தை இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கட்டடத்தை இடித்தா நமக்கு எவ்வளோ லேண்ட் அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து லென்த்து, பிரெத்து, டோட்டல் ஏரியா ஃபில் பண்ணுறதுக்கான கொஷின் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் சரியாக ஃபில் பண்ணுங்கள். நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. அடுத்ததாக பாருங்கள், உங்கள் ஸ்கூல் வந்து நபார்டு ஸ்கீமில் கவர் ஆகிருக்கா அப்படின்னு கொஷின் தரப்பட்டிருக்கு. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எந்த வருஷம், அதில் என்னென்ன ஒர்க்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நிரப்புவதற்கு ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் ரூம், லேப் ஆர்டிகல்ஸ், டாய்லெட்டு, ட்ரிங்கிங் வாட்டர், காம்பவுண்ட் வால், பெஞ்ச் டெஸ்க்கு. இதில் நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் உங்களுக்கு ஆல்ரெடி நபார்டில் கிடச்சிருக்கு அப்படின்னா கிளாஸ் ரூமை டிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எண்ணிக்கையை குறிப்பிடுறதுக்கான பகுதி ஓப்பன் ஆகிடும். அதே போல் எந்த நபார்டு ஸ்கீம் மூலமாக எந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோ அதையை டிக் பண்ணிவிட்டு அதோட எண்ணிக்கையை கீழே ஃபில் பண்ணுங்கள். இந்த பகுதியை நிரப்புனதுக்கப்புறமா நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான பகுதி தரப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம ஸ்கூலோட லேண்டு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி இமேஜாவோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாவோ 15 MB சைஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு அப்டேட் பண்ணிடணும். அடுத்தது எஃப்எம்பி ஸ்கெட்சை அடுத்ததில் அப்டேட் பண்ணணும். அதர் டாக்குமெண்ட் ஏதாவது அப்டேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த கடைசி அதர் டாக்குமெண்ட்டில் அப்டேட் பண்ணிவிடுங்க. அது பண்ணினதுக்கப்புறமா அவைலபிள் லேண்டோட, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு அவைலபிள் லேண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோ காப்பியை இங்கே அப்டேட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்கூலோட ஓவரால் ஃபோட்டோவை இங்கே அப்டேட் பண்ணிவிடுங்க. இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் நிரப்பின எல்லா டேட்டாவும் சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனுங்கிற வேர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 செக் பாக்ஸ் தரப்பட்டிருக்கு. அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த டிக்ளரேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உறுதியாயிரும். இது வரைக்கும் சொன்ன எல்லா தகவல்களையும் சரியாக நிரப்பியிருக்கிறத தலைமை ஆசிரியர்கள் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்ததுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டாப்புக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பிடிஎஃப்ங்கிற ஐக்கான் தரப்பட்டிருக்கு. இந்த பிடிஎஃப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிரப்பின எல்லா தகவல்களும் பிடிஎஃபாக ஒரே ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப மீண்டும் ஒரு முறை எல்லா விவரங்களும் சரியாக இருக்கிறத ஹெச்எம் உறுதிப்படுத்திக்கிட்டு கீழே வந்து ஹெச்எம் வந்து சீல் வச்சு சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணினதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப்க்கு பக்கத்துலேயே பாருங்கள் அப்லோடு ஃபைல்னு ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. இந்த அப்லோடு ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சைன்டு காப்பியை இந்த அப்லோடு ஃபைலில் அப்டேட் பண்ணிடலாம். இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. அடுத்தது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேட்டாவை ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை அதை சரிபார்த்து தான் சப்மிட் பண்ணுறீங்க. ஆனாலும் பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது அதில் தவறுகள் இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஆன்லைனில் இந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே கரெக்ஷன் இருக்குதோ அந்த கரெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பண்ணின கரெக்ஷன்ஸ் கேரி ஓவர் ஆன
கரெக்டான பிடிஎஃப் காப்பியை மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். திரும்ப டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த காப்பியில் ஹெச்எம் சைன் பண்ணி இங்கே அப்லோட் ஃபைலில் அப்டேட் பண்ணிவிடுங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அப்லோடு ஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தரப்படாது. ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போதே கரெக்டாக பார்த்துக்குங்க. சப்போஸ் அதில் தவற விட்டுட்டிங்கனாலும் பிடிஎஃப் ஃபைலாக எடுத்ததுக்கப்புறமா கூட நீங்கள் தவறுகளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணி கரெக்டான பிடிஎஃப் எடுத்துக்க முடியும். அதுவே ஃபைனலாக சைன்டு காப்பியை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் ஃபைனல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா விவரங்களும் சரியாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. தேங்க்யூ ஆல்.